மார்ச் 5, 2026 அன்று மும்பையின் வான்கடே ஸ்டேடியத்தில் நடந்த ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை 2026 அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை 7 ரன்கள் வித்தியாசத்தில் பரபரப்பாக வீழ்த்தி வெற்றி பெற்றது. அதிக எதிர்பார்ப்புக்கு இடையே நடந்த இந்த போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஜேக்கப் பெத்தேல் வெறும் 48 பந்துகளில் அதிரடியாக 105 ரன்கள் விளாசி அசத்தினார். அவரது இந்த அதிரடி ஆட்டம் அணியை இறுதிப் போட்டிக்கு கிட்டத்தட்ட கொண்டு சென்றாலும் துரதிர்ஷ்டவசமாக மிக குறைந்த ரன் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டது. இந்த இரண்டு கிரிக்கெட் ஜாம்பவான்களுக்கு இடையே இருந்த நீண்டகால போட்டிக்கு இந்த போட்டி மேலும் வலு சேர்த்தது. T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இரு அணிகளும் மோதுவது இது தொடர்ச்சியாக 3வது முறையாகும். 2024 கோப்பையை கைப்பற்றி நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணிக்கு ஆக்ரோஷமான இங்கிலாந்து அணி கடும் சவால் கொடுத்தது. பேட்டிங்கிற்கு சாதகமானதும் அதிக ரன்கள் குவிக்கப்படுவதற்கு பெயர் போனதுமான வான்கடே பிட்ச் மறக்க முடியாத ஒரு போட்டிக்கு களம் அமைத்தது. இந்த சொற்ப ரன்கள் வித்தியாசத்திலான வெற்றியானது போட்டியின் தீவிரமான போட்டித்தன்மையையும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இறுதிப் போட்டியில் இடம்பிடிக்க போராடிய இரு அணிகள் மீதும் இருந்த மிகப்பெரிய அழுத்தத்தையும் வெளிப்படுத்தியது. இந்திய அணியோட இலக்கை நோக்கி இங்கிலாந்து விளையாண்டப்போ ஜேக்கப் பெத்தலோட அசத்தலான ஆட்டம்தான் அவங்களுக்கு பெரிய கை கொடுத்துச்சு. இந்த இளமால் ரவுண்டர் அடிச்ச சதம், அதுவும் மிரட்டல் வேகத்துல அவரோட அதிரடி இடது கை பேட்டிங் திறமையையும் அழுத்தம் இருக்கும்போது எப்படி திருப்பி அடிக்க முடியுங்கிறதையும் நல்லா காட்டுச்சு. பெத்தல், வில் ஜாக்ஸ், சாம் கரன் மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் கூட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு. இது இந்திய பவுலர்களை தடுப்பாட்டத்துக்கு தள்ளுனதோடு கொஞ்ச நேரத்துக்கு ஆட்டத்தோட போக்கையே இங்கிலாந்துக்கு சாதகமா மாத்துச்சு. இங்கிலாந்து பேட்டிங் வரிசையில பில் சால்ட், ஜோஸ் பட்லர், கேப்டன் ஹாரி ப்ரூக் மாதிரி அதிரடி வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கிறதுலயும் நடு ஓவர்களிலும் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டெயின் பண்றதுலயும் குறிக்கோளா இருப்பாங்க. இந்த யுக்தி வான்கடேவோட வழக்கமான பேட்டிங் பிட்சுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். சாம் கரன், ஜேமி ஓவர்டன் போன்ற ஆல் ரவுண்டர்கள் நிறைய பேர் அவங்க டீம்ல இருக்கிறதால அணிக்கு பல வகையிலும் பலம் கிடைக்குது. கூடவே நிறைய பவுலிங் ஆப்ஷன்களும் இருக்கு. இதுதான் அவங்களோட பயங்கரமான T20 ரெக்கார்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். பெத்தல் பயங்கரமா அடிச்சு நொறுக்கினாலும் இந்திய பவுலர்களும் அவங்களோட சரியான திட்டமிடலும் சேர்ந்துதான் கடைசில வெற்றியை இந்திய அணிக்கு வாங்கி தந்தாங்க. இந்த கற்பனை போட்டியோட பவுலிங் விவரங்கள் இப்போதைக்கு நமக்கு முழுசா கிடைக்கலைனாலும் இந்திய அணியோட பந்துவீச்சு, குறிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப துல்லியமா இருக்கும்னு சொல்ல தேவையில்லை. இந்திய அணி கிட்ட குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் இருக்கிறதால சுழற்பந்து வீச்சும் பலமா இருக்கு. குறிப்பா துணைக்கண்ட நிலைமைகளுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். 2024 T20 உலகக்கோப்பை மற்றும் 2025 ஆசிய கோப்பை இரண்டையும் இந்திய அணிக்கு வென்று கொடுத்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் தன்னோட இளம் படைக்குள்ள ஒரு பயமில்லாத அணுகுமுறையை கொண்டு வந்ததுல முக்கிய பங்காற்றியிருக்கார். அவருடைய சமீபத்திய பேட்டிங் ஃபார்ம் பத்தி ஒரு விவாதம் இருந்திருந்தாலும் செமி ஃபைனல் அழுத்தத்தை சமாளிக்க அவரோட கேப்டன்சியும் ஒட்டுமொத்த அணியையும் ஒருங்கிணைச்சு செயல்பட வச்ச திறமையும் ரொம்பவே முக்கியமாயிருந்தது. இந்திய அணியோட மிடில் ஆர்டர் சிவம் துபே, திலக் வர்மா மாதிரி சில வீரர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட சஞ்சு சாம்சன் மாதிரி வீரர்கள் சரியான நேரத்துல கை கொடுத்து அணியோட ஃபார்மை பலப்படுத்தி ரொம்பவே நெகிழ்ச்சியுடன் செயல்பட்டிருக்கு. வான்கடே மைதானத்துல நடந்த செமிஃபைனலுக்கான பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இது பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு பிட்சா இருக்கும்னு இருந்துச்சு. 200 ரன்களுக்கு மேல எடுத்தாதான் ஒரு பாதுகாப்பான ஸ்கோரா இருக்கும்னு சொல்லிருந்தாங்க. கியூரேட்டர்ஸ் இந்த செம்மண் பிட்சுல லேசா பச்சை நிறத்துல புல் இருக்க மாதிரி திட்டமிட்டே வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா ஈரம் காயாம இருக்கணும், ஆரம்பத்துல ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு பந்து நல்லா சீமாகி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும்னுதான். ஆனா நேரமாக ஆக பிட்ச் செட்டில் ஆகி பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிடும்னு எதிர்பார்த்தாங்க. 2வது இன்னிங்ஸ்ல பனி விழறது பவுலிங் போடுற டீமுக்கு ஒரு பெரிய கவலையாவே இருந்துச்சு. ஏன்னா வரலாறுல எப்பவுமே இது சேஸ் பண்ற டீமுக்குத்தான் சாதகமா அமைஞ்சிருக்கு. இந்த விஷயம்தான் டாஸ் முடிவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால டாஸ் ஜெயிக்கிற டீம் முதல்ல பவுலிங் போடவே விரும்புவாங்க. இந்த போட்டிக்கான ஒரு பெரிய வரலாற்று பின்னணி என்னன்னா, T20 இன்டர்நேஷனல் போட்டிகள்ல இங்கிலாந்து 12 தடவை ஜெயிச்சிருந்தா இந்தியா 17 தடவை ஜெயிச்சு முன்னிலையில இருந்துச்சு. குறிப்பா T20 உலகக்கோப்பையில இந்த செமிஃபைனலுக்கு முன்னாடி நடந்த 5 போட்டிகள்ல 3ல இந்தியா ஜெயிச்சிருந்தது. இதனால ஒவ்வொரு வியூகமும் ஒவ்வொரு நகர்வும் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. இங்கிலாந்துக்கு எதிரா இந்திய அணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. முதல் செமி ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்த நியூசிலாந்து கூட தான் இந்திய அணி மோதப்போகுது.
2024ல அவங்க ஜெயிச்ச T20 உலக கோப்பையை மறுபடியும் தக்க வச்சுக்கணும்னு இந்திய அணி நினைக்கிறதுனால இந்த வெற்றி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்கிலாந்து கூட இந்தியாவோட போட்டிங்கிறது சர்வதேச கிரிக்கெட்ல எப்பவுமே ஒரு சிறப்பம்சம்தான். இந்த மாதிரி மேட்சுகள்ல எப்பவுமே பயங்கர பரபரப்புக்கும் பெத்தலோடது மாதிரி தனிப்பட்ட சிறப்பான ஆட்டங்களுக்கும் பஞ்சமே இருக்காது. இங்கிலாந்து அணி அவங்ககிட்ட இருக்கிற அதிரடி பேட்டிங் பலத்தையும் தந்திரமான ஆட்டத்திறனையும் காட்டி ரொம்ப சூப்பராத்தான் விளையாடினாங்க. ஆனாலும் இந்த முக்கியமான நாக் அவுட் மேட்ச்ல இந்தியாவோட ஒட்டுமொத்த பலமும் அழுத்தமான சூழ்நிலையில விளையாடற திறமையும் தான் வெற்றியை தீர்மானிச்சது. இப்போ இந்த ஃபைனல்ல இந்திய அணி அவங்க ஆதிக்கத்தை நிலைநாட்டி இன்னொரு பெரிய ஐசிசி கோப்பையை வெல்றாங்களான்னு பார்க்கலாம். இது T20 கிரிக்கெட்ல அவங்களோட இடத்தை இன்னும் பலமாக்கும்.